நடிகர் அஜித்குமார் அவர்கள் பாத்தீங்கன்னா, சினிமாவுடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல பல போராட்டங்கள சந்திச்சிருக்காரு. இவருக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல தமிழ் அவ்வளவாக பேச வராது. இதனையுமே கேலி கிண்டலாக பல பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவர் கலந்து கொள்ற அனைத்து பட விழாக்கள்லுமே முழுக்க முழுக்க ஆங்கிலம் மட்டுமே பேசுவார். ஆகையால இதனை பலருமே விமர்சித்தாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியாக எந்த ஒரு பொது விழாக்களிலும் ஏன் அவருடைய பட விழாக்கள்லுமே கலந்து கொள்றதில்ல. ஆனால் இந்த கேப்ல நம்ம ஏகே அவர்கள் தமிழ நன்கு கத்துக்கொண்டிருக்காரு. சோ அதனடுத்து ஒவ்வொரு விஷயங்களாக மாற ஆரம்பிச்சது. சோ இதற்கிடையில அவர் படம் நடிப்பது மட்டுமல்லாமல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், கார் ரேஸ், பைக் ரேஸ், போட்டோகிராஃபி, குக்கிங் அப்படின்னு பன்முக திறமைகளை வளர்த்து கொண்டிருக்காரு. சோ அவ்வப்போது அதனுடைய புகைப்படங்களும் வீடியோக்களுமே சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகும். இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுடைய மோஸ்ட் இன்ஸ்பிரேஷன் நடிகராக நம்ம ஏகே அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா, இவரை பற்றி தமிழக பள்ளி பாட புத்தகத்துல இடம்பெற்றுள்ளதாம். இதனை ஏகே ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில மு.க. ஸ்டாலின் அவர்களுக்குமே ஏகே ரசிகர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் பாத்தீங்கன்னா, தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஏகே அவர்களோ வெளிநாடுகள்ல தொடர்ந்து கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்டிருக்காரு. அடுத்த மாதம் பாத்தீங்கன்னா, இவருடைய ஏகே 64 அப்படின்ற படத்துடைய படப்பிடிப்பு அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமாக இருக்கு. சரி, ஓகே, இந்த படத்திற்காகவும் உங்களை யாரெல்லாம் ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.